ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாங்கள் வந்து கேரளாலே என் ஹஸ்பண்டோட வீட்டில் தான் இருக்கோம். இங்கே வந்து ஃபுல்லாக விவசாயம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் அப்புறம் மிளகு இந்த தோட்டம் தான் விவசாயம் எல்லாமே இங்கே இடுக்கி டிஸ்ட்ரிக்டில். இப்போ எங்ககிட்டயுமே பார்த்திங்கன்னா ஏலக்காய் தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தை தான் இன்றைக்கி நாங்கள் ஃபுல்லாக அவங்களுக்கு சுற்றி காட்ட போகிறோம். இங்கே உங்களுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தாவே தெரியும், ஃபுல்லாக பாருங்கள் வெறும் ஏலக்காய் தோட்டமாக இருக்கும். ஸோ நிறைய பேத்துக்கு வந்து ஏலக்காய் செடி ஏலக்காய் எப்படி விளையுது அதெல்லாம் நிறைய பேத்துக்கு தெரியாது. எனக்கே வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் இங்கே வரும்போது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி தான் ஏலக்காய் செடி இருக்குமா, இப்படி தான் வந்து பண்ணுவாங்களா அப்படின்ட்டு பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் நடந்தீங்கன்னா ஏலக்காவோட ஸ்மெல்லு அவ்வளோ சூப்பராக வரும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு அவ தான் ஏலக்காய் வந்து எப்படி செடியிலேருந்து பறிக்கிறது அதெல்லாம் வந்து எடுத்து காட்ட போகிறாங்க. நானுமே ஏலக்காட்டில் இங்கேயே பிறந்து வந்ததுனால இந்த வேலைகள்லாம் சின்ன வயசுலேயே செஞ்சுருக்கேன், எனக்கும் தெரியும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபுல்லாகவே A to Z எனக்கே தெரியும். ஆனால் இந்த காய் எடுக்கிறதுலாம் பொம்பளை ஆள் தான் செய்வாங்க. அப்போ அதனால் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் 10-30 வருஷம் 40 வருஷத்துக்கு மேலே ஏலக்காய் எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ். இந்த போன வீடியோலேயே காட்டியிருப்போம். இதுதான் எங்களுடைய வீட்டுக்கு போகிற பாதைன்னு சொல்லி. இந்த வீட்டுக்கு போகிற பாதையில் இப்படி வந்த உடனே இது ஃபுல்லாகவே எங்கள் இடம் தான். இந்த ஆமாம், வீடு வரைக்கும் ஆமாம் தோட்டம் தான். அதுக்கு பின்னாடியுமே இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 30-31 சென்ட் இருக்கும், அவ்வளோதான். அதுதான் ஏலக்காய் செடி. இதுதான் ஏலக்காய் செடி. நம்ம உள்ளே போயிட்டு நான் வேறு ஒரு ஏலக்காய் செடியில் எக்ஸ்பிளைன் பண்ணேன் நல்லா. உள்ளே வாங்க, தோட்டத்துக்குள்ளே போய் பேசலாம். தோட்டத்துக்குள்ளே நம்ம போகலாம். உங்களுக்கும் ஏலக்காய் மிளகு எங்கள் தோட்டத்துலேருந்து டைரெக்டாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வெப்சைட்டோட லிங்க்கு கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். 20 வருஷத்துல நாங்கள் கட்டிட்டு வந்தது. இப்போ எனக்கு 73 வயசு. கேரளாவிலேயே விலை போடிக்கிட்டு இருக்குது. எல்லாம் ஆசீர்வாதமாக ஆண்டவர் புண்ணியத்தில் நல்லா நடக்குது. ஏலக்காய் மிளகு பலாப்பழம் எல்லாம் வசதி எல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. எலுமிச்சம்பழம் எல்லாம். இந்த ஊரை பற்றி சொல்ல போனோம்னா 1957க்கெல்லாம் முன்னாடி இது ஃபுல்லாகவே வனம். நிறையா யானைகள் அந்த மாதிரி தான் இருக்கும். உள்ள இந்த ஃபார்மர்ஸ்லாம் கிடையாது. இந்த வனத்துக்கு நீங்கள் போங்க குடியேறுங்கன்னு சொல்லிட்டு கேரளா கவர்மெண்ட்டேவும் 2 ஏக்கர் இடம் ஆள் கையில் 2000 ரூபா கொடுத்து மலையாளிஸை ஃபுல்லாக கோட்டையும் அந்த பகுதிக்கு மலையாளிஸை ஃபுல்லாக ஏற்றி விட்டாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே ஃபுல்லாக தமிழ்காரங்க தான் இருந்தது, கொஞ்சம் ஆளுங்க தான். ஆனால் இருந்தது ஃபுல்லாக தமிழ்காரங்க தான். ஆக்சுவலி இந்த இடம் வந்து தமிழ்நாடு பக்கத்தில் வர வேண்டிய இடம். பட் வந்து கேரளா கவர்மெண்ட் அந்த டைமில் ஓகே இது வந்து தமிழ்நாட்டுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களை ஏற்றி விட்டாங்க. அந்த டைமில் வந்தவங்களாம் சொல்லுவாங்க, அந்த டைமில் சாப்பிட்றதுக்குலாம் ஒன்றும் இருக்காது. கப்பக்கிழங்கு இருக்கு பாருங்க, கப்பக்கிழங்கு அந்த கப்பக்கிழங்கு தின்னு, அப்புறம் காய்ச்சல் கிழங்குன்னு சொல்லுவாங்கல்ல, காய்ச்சல் கிழங்கு கப்பக்கிழங்கு அதை தின்னே தான் உயிர் வாழ்ந்துருக்காங்க. நிறைய பேர் பெரிய பெரிய மரத்து மேலே இந்த அங்கேயே தங்கியிருப்பாங்க. ஏன்னா தங்குறதுக்கு வீடெல்லாம் இருக்காது. மரத்து மேலே இந்த ஏறு மாடன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கட்டி யானை கிட்ட. ஆமாம், யானை இருக்கனால கீழெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏறு மாடத்தில் கட்டி மரத்து மேலே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ இந்த காடு பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டம் தான் எங்களுக்கு இருந்தது. இந்த தோட்டம் ரீசெண்டாக தான் ஒரு 10 வருஷம் கூட ஆகலை நாங்கள் இதை வாங்கி. ஓகே, இப்போ இதை வாங்கின பிறகு அந்தளவுக்கு ஏலச்செடியெல்லாம் இல்லாமல் ஒரு வெறும் தரிசு நிலமாக தான் இருந்தது. நாங்கள் ஏலச்செடியை வச்சு அதுக்கு பிறகு தான் குழி தோண்டி இந்த ஏலச்செடியெலாம் நட்டு வச்சுருக்கோம். இப்போ எல்லாமே நல்லாவே விளைச்சல் தருது, பார்த்தா தெரியும். இங்கே கீழே தெரியுது பாருங்கள், இது எல்லாமே ஏலக்காய் செடி. வந்து நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், ஏலக்காய் எங்கே உருவாகுன்னு சொல்லிட்டு. மரத்து மேலே மற்ற பழம் உருவாகிற மாதிரிலாம் உருவாகாது. ஏலச்செடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏலச்செடி இருந்துச்சுன்னா இந்த ஏலச்செடியுடைய பக்கவாட்டிலிருந்தே இன்னொரு விஷயம் தான் இந்த மாதிரி வரும். இதுக்கு சரம்னு சொல்லுவாங்க. இந்த சரத்தில் தான் இந்த மாதிரி கொத்தாக வந்து ஏலக்காய் இருக்கும். இந்த ஒவ்வொரு குத்துலையும் இந்த சரங்கிறது ஏலத்துலேயும் அந்த வேறு பகுதி இருக்கு இல்லையா, அங்கேருந்து உருவாகும். இது பாருங்கள், இது புது சரம். இது வந்து செடி கிடையாது, இது சரம். இந்த சரம் தான் அப்படியே வளர்ந்து வந்து கொத்தாக இது பாருங்கள், இதெல்லாமே கொத்தும்பாங்க. இந்த கொத்தில் பூ விடும். பூ வந்திருக்கா, இதுதான் ஏலக்காயுடைய பூ. இங்கே நல்லா தெரியும். இந்த பூவே சூப்பராக இருக்கும், ஒரு வித்தியாசமான கலரில், நடுவில் ஒரு பிங்கு அப்படி ஒயிட்டாக இருக்கும். இந்த பூ காயாக வரும். ஒவ்வொரு கொத்துலையும் இந்த மாதிரி காய் இருக்கும். ஒவ்வொரு 40 நாள் 45 நாளைக்கு ஒரு தடவை காய் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே, அப்போ ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே இந்த இது பட்டு போயிடும், இந்த சரம்ங்கிறது பட்டு போயிடும், புது சரங்கள் வரும். ஏலக்காயை பொறுத்த வரைக்கும், இந்த ஏலச்செடியை பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லாவே தேவைப்படும். அப்புறம் குளிரான பகுதி, அப்புறம் கரெக்டான ஆட்டிடியூடு, இந்த அளவுக்கு விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் நல்லாவே காய்க்கும். நம்ம தமிழ்நாட்டில் கம்பத்தில் மதுரையெல்லாம் கொண்டு போய் நட்டாலாம் இது காய்க்காது. இந்த ஊரில் மட்டும்தான் உலகத்துலேயுமே அதிகமான அளவு ஏலக்காய் உற்பத்தி ஆகுது. இந்தியாவுக்கு அடுத்து மாலத்தீவு தான் செகண்டில் இருக்குது. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் நம்ம இருக்கிற இந்த பகுதியில் தான் அதிகமான ஏலக்காய் உற்பத்தி ஆகுது. இந்த ஏலக்காய் இதை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு எங்கள் அவ்வா கிட்டத்தட்ட 40 வருஷம் 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு சொல்லுவாங்க. இந்த செடியை பாருங்கள், நிறைய காய் இருக்குது, இதில் நல்லாவே காய் காய்ச்சிருக்குது. பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்னு. முதல்ல அந்த அடிக்காய் தான் எடுக்கணும். இது காய் எடுக்கிறத பற்றி சொல்கிறாங்க, எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு. எல்லோரும் எடுக்க முடியாது, வி ஹாவ் டு நோ. ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருந்தால் தான் எடுக்க முடியும். ஏலச்செடி
செடியிலிருந்து சரம்னு சொல்லிட்டு ஒன்று வரும். இதுக்கு பேர் சரம். இந்த சரத்தில் கொத்து கொத்தாக இருக்கும். ஒவ்வொரு கொத்துலேயும் இந்த காய்கள் இருக்கும். இந்த காய்கள் எப்படி எடுக்கிறது? ஏன்னா அடியில் இருக்கிற காய் தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். அதுக்கு தான் பழம்பாங்க. அப்போ இந்த கொத்தில் ஒன்று பழம், ஒன்று கருங்காய், ஒன்று வரகரிசி, 3 காய் எடுக்கலாம். 3 காய் எடுக்கலாம். 3 காய் எடுக்கலாம். ஒரு தடவை எடுத்த பிறகு அடுத்து ஒரு 40-45 நாள் 45 நாள் கழிச்சு திருப்பி 3 காய் எடுக்கலாம். இது ஓஞ்ச பிறகு ஒரு 2-3 மாதம் கேப் இருக்கும். ஒரு 2-3 மாதத்துக்கு அந்தளவுக்கு எடுக்க முடியாது. அது இந்த தண்ணி அடிக்கிறத வச்சு இப்போ இது கேப்பே இல்லாமல் எடுத்துக்கிட்டே இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும். இப்போ ஒரு காய் கூட இருக்காத சமயத்தில் காய் கரெக்டான நீர்ப்பாசனம் வந்து கரெக்டாக இருக்கணும். கிளைமேட்டு பெர்ஃபெக்டாக இருக்கணும். மற்ற கண்டிஷன்லாம் இதுக்கு நிறையாவே மருந்து தேவைப்படும். ஆக்சுவலி இது வந்து நம்ம ஆர்கானிக்கெல்லாம் வளர்க்க முடியாது. நிறைய ரசாயன மருந்தாக இருக்கட்டும், உரமாக இருக்கட்டும், நிறையவே தேவைப்படும். இப்போ ஏலச்செடியை பார்த்துருப்பீங்க. ஏலச்செடி எப்படி நடுறது, எப்படி முளைக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா? ஏலச்செடியை முளைக்க வைக்கிறதுக்கு, ஏலச்செடி நாற்று வர்றதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று என்னென்னா, இந்த ஏலப்பழம் இருக்கு இல்லையா, இது பழம். இந்த பழத்துக்குள்ளே விதை இருக்கும். இந்த விதையை போட்டால் அது வளரும். 2வது வழிமுறை என்னென்னா, இதுக்கு வந்து தட்டான்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு செடி இதோடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா நல்லா போகும். இது ஒரு 6 மீட்டர் இல்லை 2-3 மீட்டர்லாம் கூட ஹைட்டாக போகும். பாருங்கள், ரொம்ப ஹைட்டாக போகும். நானே இவ்வளோ தான் இருக்கேன். என்னுடைய 3 மடங்கள்லாம் போகும். அந்தளவுக்கு ஹைட்டாக போகும். இதுக்கு பேர் வந்து தட்டைம்பாங்க. நல்ல ஹெல்த்தியான ஒரு தட்டையை அப்படியே செதுக்கி எடுத்து இன்னொரு குழியில் கொண்டு போய் வச்சோம்னா அது வளரும். அதாவது இன்னொரு இடத்துல கொண்டு போய் நட்டோம்னா அந்த சைட்லேருந்து சிம்புன்னு சொல்லுவாங்க. ஏலக்காயுடைய இந்த ஏலச்செடியுடைய பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, சின்ன சின்ன செடிங்க, அதுக்கு வந்து சிம்பும்பாங்க. இந்த இங்கே இருக்கு வர சிம்பு, இதெல்லாம் சிம்பு. இப்போ இதிலிருந்து இன்னொரு செடி அப்படியே இப்படி முளைச்சி இப்படி வரும். புரியுதா? அரிசி பாகி நட்டினா என்ன பிரச்சனைனா ரொம்ப நாள் ஆகும். இந்த மாதிரி செடி பெருசாகி சிம்படிச்சு ரொம்ப நாள் ஆகும். இதுங்கிற போது ஒரே வருஷத்தில் நம்ம வந்து காய் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரே வருஷத்தில் காய் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஈஸியும் கூட. அதனால் எல்லாருமே இந்த முறையை தான் பின்பற்றுவாங்க. இந்த செடியை தட்டைங்கிற இதை அப்படியே அடர்த்தி மாற்றி குழி எடுப்பாங்க. முந்தியெல்லாம் இப்படி தான் குழி எடுப்பாங்க. ஒரு 3க்கு 1.5, 3 அடி 3க்கு 3 அடி வீதி, 3 அடி நீளம், 1.5 அடி ஆழத்துக்கு குழி எடுத்து அந்த குழிக்குள்ளே சாணி மற்ற எருவு அதெல்லாம் போட்டு மூடின பிறகு அதுக்கு கரெக்டாக சென்டர் பகுதியில் இதை கொண்டு போய் இந்த தட்டையை கொண்டு போய் நடுவாங்க. இந்த தட்டையை நட்ட உடனே இந்த மாதிரி சிம்பு அடிக்கும். இங்கே பாருங்க, இது சிம்பு, இது தெரியுது பாரு, இது சிம்பு, இது செடி. ஆக்சுவலி இது செடி, இது சரம். 2மே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் சரம் வந்து இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இந்த சரத்தில் தான் காய் இந்த மாதிரி வரும். ஆனால் சிம்புன்னா என்னதுன்னா, சிம்பு வந்து இன்னொரு செடி ஆக்சுவலி. இந்த சிம்பு பாரு, இளஞ்சிம்பு. இது இளஞ்சிம்பு, இது சரம். இதுவுமே இளம் சரம் தான். இதில் காயெல்லாம் இல்லை. இதில் காயெல்லாம் வந்து அடுத்த 1 வருஷத்துக்கு இருக்கும் இந்த ஒரு சரங்கிறது. இப்போ ஒரு ஏலச்செடி எத்தனை வருஷம், அதோடைய ஆயில் எவ்வளோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்கன்னா, நம்ம வெண்டைக்காய் செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் தான். இது அப்படி கிடையாது. வருஷம் ஃபுல்லாக ஒரு 50 வருஷம் 60 வருஷமான ஏலச்செடி கூட இருக்குது. 80 வருஷமான ஏலச்செடி கூட இருக்குது. இப்போ இந்த ஏலச்செடி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வச்சுருக்கோம்னா, அந்த நடுவில் ஒரே ஒரு இது மட்டும் தான் வைப்போம். ஓகே, இந்த நடுவில் ஒரே ஒரு தட்டை மட்டும் வச்சா இந்த தட்டை பக்கத்துலேருந்து சின்ன சின்ன செடி சிம்படிச்சு வந்து அப்படியே ரொம்ப படர்ந்துடும். ஒவ்வொரு தட்டைக்கும் கீழேருந்து எத்தனை சரம் வரும்? ஒவ்வொரு சிம்பிளிருந்து நிறைய சரம் வரும். அந்த 5 சரம் 10 சரம் கூட வர்ற மாதிரி ஏல செடிகள் கூட இருக்குது. அப்புறம் அப்படியே படர்ந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த அகலமாகி போய் அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாகிடும். 2 செடிக்கு இடையில் இருக்குன்னா ஸ்பேஸ் கம்மியாகிருமே தவிர இத்தனை வருஷத்துக்கு பிறகு இந்த செடி வந்து அழிஞ்சு போயிடும் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. இப்போ பாருங்கள், இந்த செடி கரெக்டாக ஒரு பெர்ஃபெக்டாக இருக்காது. இந்த இடத்துலலாம் இல்லை. ஏன்னா இதெல்லாமே கெட்டு போயிடுது. வந்து நாங்கள் கவ்வாத்துன்னு சொல்லுவோம். கவ்வாத்துங்கிற போது இந்த ஓல்டு இதெல்லாம் இருக்குல்ல, இந்த காஞ்சி போனது தட்டையெல்லாம் இருக்கும். சிலது நல்லா தண்ணி கிடைக்காமலாம் இதாயிரும் இல்லையா, அதை வந்து ரிமூவ் பண்ணுறது ப்ரெஸ்ஸுக்கு தான் கவ்வாத்துமாங்க. கவ்வாத்துமே மாதம்லாம் எடுப்பாங்க. ஆக்சுவலி மெயினாக நிறைய டைமில் இதுக்கு முன்னாடி மருந்தெல்லாம் அடிக்கிறதுக்கு முன்னாடிலாம் கவ்வாத்து எடுப்பாங்க. ஆமாம், மருந்து அடிக்கிறது உரம் போடுறதுலாம் ரொம்ப நிறையவே பண்ணுங்க. ஆக்சுவலி இப்போ இப்படி தான் இருக்கும். ஒரு டிப்பிக்கல் ஏல தோட்டம்னா இப்படி தான் இருக்கும். இது அந்தளவுக்கு பக்காவாக ஸ்பேஸிங்கெல்லாம் கொடுத்த ஏல தோட்டம் கிடையாது. நம்ம நட்டுருக்கிறதான் கொஞ்சம் பக்கத்தில் போய் தான் நட்டுருக்கோம். பெரிய பெரிய எஸ்டேட்டுக்கெல்லாம் போனால் கரெக்டாக ஒரு 10க்கு 10 அந்த மாதிரி கேப் விட்டு நடுவாங்க. 2 ஏலச்செடிக்கு நடுவில் 10 அடி கேப்லாம் கூட இருக்கும். அப்புறம் ஏலச்செடியை பொறுத்த வரைக்கும் நிழல் வந்து ரொம்ப முக்கியம். அந்த நிழலுக்காக வேண்டி மரங்கள் நிறையாவே இங்கே இருக்கும். அதனால் நீங்கள் இந்த ஏரியாவை ஒரு டாப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கும். ஒரு வனம் மாதிரி தான் தெரியும். ஆக்சுவலி நிழல் இல்லைன்னா ஏலச்செடி வந்து வளராது. கண்டிப்பாக நிழல் வேணும். நம்ம ஏலச்செடி வைக்கிறவங்க எல்லாமே மரங்கள் நிறைய நடுவாங்க. ஓகே, சீக்கிரமாக வளர்கிற மரங்கள் இங்கே வந்து முறிக்கும்பாங்க. அந்த முறிக்குங்கிற மரம், அப்புறம் கொன்னைம்பாங்க, பெலா மரங்கள் வளர்ப்பாங்க. இப்படிப்பட்ட மரங்கள் தான் ஏலச்செடிக்கு நிழலுக்காக வேண்டி வைப்பாங்க. இந்த மாதிரி நடுவில் வந்து இந்த நிழலுக்காக வேண்டி மரம் நடுவாங்க இல்லையா, அந்த மரத்தில் இந்த மாதிரி கொடி ஏற்றி விட்ருவாங்க. இது மிளகு எப்படி விளையணும்னு நிறைய பேத்துக்கு தெரியாது. மிளகு வந்து இந்த மாதிரி கொடியில் தான் போகும். இந்த மாதிரி நம்ம நட்டு வச்சுட்டோம்னா இது அப்படியே மரத்து மேலே கொடியாக இப்படி ஏறி போகும். நம்ம கட்டி கொடுப்போம். அப்படியே படர்ந்து அப்படியே போகும். மிளகு நல்லா மிளகு இருக்குது பார்த்தீங்களா,
நான் வந்து காட்டுறேன் நல்லா. அப்படி வீட்டுக்கு பின்னாடி போகும்போது கீழேயுமே நிறைய விழுந்து கிடக்கும், நிறைய இருக்கும். இப்போ இந்த கீழே கிடக்கிறதுலாம் தேர்ட் குவாலிட்டின்னு சொல்லலாம். கீழே கிடக்கிறது தேர்ட் குவாலிட்டின்னு சொல்லலாம். இதையே வந்து ரொம்ப விலையால் விற்பாங்க. இது வந்து பழமாகி ரொம்ப பழமெல்லாம் ஆகலை, ரொம்ப நாள் ஆச்சு, கீழே விழுந்து வாடி போயிடுச்சு. ஆனால் இதையே எடுத்து நல்ல விலைக்கு விற்பாங்க, தேர்ட் குவாலிட்டி. ஆக்சுவலி இது நிறைய இது கீழே சும்மா கிடக்கும். ஆக்சுவலி வாங்க, நான் வந்து மிளகு எப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். வாங்க, இது நிறைய மிளகு செடி நிறையா இருக்கும். நமக்கு வீட்டுக்கு பின்னாடி போட்டோம்னா நிறைய மிளகு செடி இருக்கும். நம்ம அப்படியே போகும்போது நான் காட்டுறேன். வாங்க, இந்த ஏலை செடிக்கு தண்ணி அடிக்கணும் இல்லையா, அதுக்கான ஓஸ் இது. திருப்பி நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்தாச்சு. இந்த வீட்டுக்கு பின்னாடி நிறையா இடம் இருக்குது. இதான் மிளகு, இது கீழே விழுந்து கிடந்த மிளகு. இந்த மாதிரி நம்ம இந்த இடுக்கி மாவட்டத்தில் போது கீழே விழுந்து கிடக்கிற மிளகு மட்டும் பிறக்கி எடுத்தாலே இருக்கும், பல கிலோ, டன் கணக்காக இருக்கும். இப்போ எங்கள் வீட்டிலே இது பிறக்கனாலே இருக்கும் மினிமம் ஒரு 50 கிலோ. 50 கிலோ இருக்காது, 10 கிலோவாவது கிடைக்கும். மிளகு எப்படி பிடுங்குறாங்கிற ப்ராசஸை நான் ஃபுல்லாகவே காட்டுறேன். நான் இப்போ மிளகு பிடுங்குற சீசன் தான். இப்போ போன வீடியோவும் பார்த்துருப்பீங்க, இந்த மிளகுலாம் நாங்கள் காய வச்சுருக்கோன்னு. இப்போ நான் ஏணியில் தான் பிடுங்குவாங்க. ஃபஸ்ட்டு ஏணி எங்கே இருக்குன்னு பார்க்க, விழுந்து கிடக்கிற மிளகெல்லாம் பெருக்கிட்டு வந்துருங்க. பாருங்கள், நல்லா சூப்பர் மிளகு, நல்லா அப்படியே திரி பிடிச்சிருக்கு. பாருங்க, நல்லா மணிமணியாக நல்லா பிடிச்சிருக்கு. இந்த வாட்டி மிளகு நல்லா விளைச்சல் அதிகம் போல், ரொம்ப வருஷம். இந்த பழம், இதெல்லாம் பழம், எல்லாம் பழம். ஆனால் அது உதிர்ந்து கீழே கிடக்குது. இது வந்து தேர்ட் குவாலிட்டி தான். இன்னும் பறக்குன்னா நிறைய இருக்கும். இப்போ மிளகு நான் சொன்ன மாதிரி கொடியில் அப்படியே மேலே போகும் இல்லையா, அது போகும், ரொம்ப 100 அடி 200 அடி கூட போகும் மேலே. அப்போ அதில் நம்ம இந்த மாதிரி ஏணி வச்சு தான் ஏறணும். இது ஏணியில்னா இந்த சின்ன சின்ன கொடியாக இருந்தால் சில இதெல்லாம் அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காத மரமெல்லாம் இருக்கும். அப்போ அந்த மாதிரி மரத்தில் கொடி ஏற்றி விட்டால் ஏணி வச்சு ஏற முடியாது. அப்போ வந்து இந்த மாதிரி முக்காலியை யூஸ் பண்ணி இது மேலே ஏறி தான் பிடிக்குவோம். இதுதான் இதோ இந்த இப்போ இதில் இருக்கிற மிளகு நம்ம பிடுங்கணும்னா ஏணி வச்சு தான் நம்ம பிடுங்குவோம். இந்த ஏணி இங்கேயே இருக்குது. இந்த ஏணி வந்து ஏற்கனவே வச்சிருக்கு கரெக்டாக. நான் மேலே போய் காட்டுறேன். இப்போ மரத்து மேலே ஏணி வச்சு ஏறி எப்படி மிளகு பிடுங்குறதுன்னு சொல்லி நான் காட்டுறேன். ஸோ நமக்கு மேலே இருக்குது பாருங்க, இங்கே தான் மிளகு இருக்குது. மேலே கொடி மிளகு இப்படிதான் மரத்துல ஏறி, இந்த மாதிரி ஏணியில ஏறி மிளகு இந்த சைடுல இருக்கு பாருங்க. இப்போ ஏதோ ஏணியில் வந்து நான் ஏறுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். பெரிய பெரிய இதெல்லாம் வந்து சின்ன மரம், பெரிய பெரிய மரங்கள்லாம் கூட இருக்கும். அவங்க இந்த மாதிரி ஏணி, ஒரு ஏணிக்கு 2 ஏணி கூட கட்டி தான் பிடுங்குவாங்க. இந்த பாருங்க மிளகு, எல்லாமே மிளகு, எல்லாமே மிளகு இந்த மாதிரி தான் இருக்கும். இது அந்தளவுக்கு இன்னும் பழமாகலை, ஆனால் மூத்துருச்சு. நல்லா மூத்துருச்சுங்கிறபோது இதை கொண்டு போய் நம்ம வந்து காய வைக்கலாம். இது எப்படி பிடுங்குவாங்கன்னா, இதோ இப்படி பிடிச்சி இப்படி ஒடிச்சு எடுத்தாலே வந்துடும். இப்படி பிடிங்கிடுவோம், நம்ம இப்படி பிடிங்கிடுவோம். இது நல்ல எக்ஸ்பர்டைஸ் இருந்தால் டக்கு டக்குன்னு பிடுங்கலாம். ஓகே, நான் வந்து நிறையா வருஷம் இந்த மிளகு வேலை சின்ன வயசுலேருந்தே பிடுங்குற வேலை தான் இது. இதோ கையில் இந்த அளவுக்கு பிடிங்காச்சு. இதை பிடுங்கி கீழே பின்னாடி நம்ம இடுப்புக்கு பின்னாடி வந்து ஒரு தோட்டி மாதிரி கட்டிப்போம், ஒரு சாக்கு மாதிரி கட்டிக்கிட்டு அதில் போட்டு நம்ம கொண்டு போய் பெரிய சாக்கில் போடுவோம். ஒரு 5 ஆள் வந்து கீழே இருக்காங்க, நம்ம வந்து ஹைட்டில் இருக்கோம். நிறைய இந்த வருஷம் நல்லாவே மிளகு வந்திருக்கு. கேமராவில் எந்த அளவுக்கு தெரியும் தெரியல. கண்ணு நீங்களே கண்ணு வச்சா எப்படி, தோட்டக்காரங்களே கண்ணு வைக்கிறாங்க. கூட தான் ஆச்சு. இது சீசனா இப்போ? ஆமா, ஓகே, இறங்குங்க. நீ எப்படிங்கச்சா? நான் சொல்றேன், இத்தனை வருஷத்துல இந்த அளவுக்கு மிளகு நான் பார்த்ததே இல்லை. ஏலக்காய் அதே மாதிரி தான். இந்த வட்டம் வந்து 1 காய் 2 காய் தான் இருக்கும். இந்த வட்டம் 3 காய் 4 காய் 5 காய் கூட இருக்கு கொத்துக்கு. நான் அப்படி மழை பெஞ்சிச்சு இந்த வருஷம். மழை பெஞ்சிருக்கு, நல்ல கிளைமேட்டு. இந்த அளவுக்கு நான் இந்த மிளகு இருக்கு பாருங்க, நான் எங்கள் இடத்துல இந்த அளவுக்கு மிளகு நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. நல்லா இருக்குது மிளகு, நல்லாவே பிடிச்சிருக்கு. அவ்வளோதான். ஏலக்காய் எப்படி விவசாயம் பண்ணுறது, மிளகு எப்படி விவசாயம் பண்ணுறாங்க, எப்படி அறுவடை செய்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் மிளகு எப்படி பறிக்கிறது, ஏலக்காய் எப்படி பறிக்கிறது. ஏலக்காய் பற்றி ஒரு விஷயம் இன்னும் சொல்ல மறந்துட்டு, அவ்வளோ விஷயம் பேசியுமே. ஏலக்காய் வந்து அந்த பச்சைக்காயை பார்த்தோம்ல, அதை கொண்டு போய் ஸ்டோரில் போடுவாங்க. அதை வந்து ட்ரை பண்ணணும், ட்ரை பண்ணி ஸ்டோரில் அதுக்கப்புறம் தான் கடைக்கு வரும். அந்த ஒரு ப்ராசஸே வந்து தனியாக ஒரு வீடியோ போடுற அளவுக்கு இருக்குது ஆக்சுவலி. பட் வந்து நம்ம ஒரு ஷார்ட் விசிட்டுங்கனால நம்மளால இது கவர் பண்ண முடியாது. அடுத்த இன்னொரு தடவை நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகே, ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் கடைகளுக்கு ட்ரை பண்ணால் நமக்கு வந்து என்ன, ஒரு விஷயத்தை கொண்டு போய் இதில் வெயிலில் போட்டோம்னா நமக்கு வெள்ளை கலர் ஆகும். இது பச்சை கலர்லேயே இருக்குது. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் இருக்குது. அது எல்லாமே நம்ம இன்னொரு டைம் வரும்போது பேசலாம். இப்போ இது உங்களுக்கு பார்க்கும்போது நிறைய பேருக்கு புது புது விஷயங்கள் புரிஞ்சிருக்கும், இன்ஃபர்மேஷன் புதுசாக இருக்கும். ஏலக்காய் எப்படி வருது, மிளகு எப்படி வருது, எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்த்துட்டோம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக்கையும் போட்டு விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் சொல்லுங்கள் எல்லோரும்.